என் பேர் கருப்பாம்பூச்சி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஜ. தனிமை. தனிமைனா என்னங்க? வயிறு ஃபுல்லாக நல்லா தின்னுட்டு நிம்மதியாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது. போன வாரம் தானே உனக்கு உன் புருஷன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன். இப்போ என் புருஷன் கூட சேர்த்து வேலை வைங்கன்னு சொல்றீங்க, ஏமா? அந்த ஆளு சந்தோஷமா திரியிறாரு சார். என்னால் அதை பொறுத்துக்க முடியல சார். அப்பெல்லாம் தாத்தா சாப்பிட்டதும் பாட்டி வெத்தலையை மடிச்சு கொடுப்பாங்க. இப்போ அப்பா சாப்பிட்டதும் அம்மா மருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம கண்ட வளர்ச்சி. ரெண்டுக்கும் காரணம் கொழுப்பு. காதல சொன்ன முத நாளும் புது ஃபோன் வாங்கின முத நாளும் நைட்ல தூங்கினதா சரித்திரமே இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது பழமொழி. மனிதனோட எண்ணங்கள் ஸ்டேட்டஸில் தெரியும், இது வாட்ஸ்அப்பின் மொழி. உங்களை ஜெயிக்க யாருமே பிறக்கலன்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் ஜெயிக்க நீங்க பிறந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. வெற்றி உங்க பக்கம். Napoleon Bonaparte. இந்த உலகத்துல நீங்க வேஷம் போட்டா நல்லவர், காசு இருந்தா கடவுள், உண்மையை பேசினா பைத்தியக்காரன், அன்பு காட்டினா ஏமாளி, எடுத்து சொன்னா கோமாளி. நம்மள புரிஞ்சுக்க யாருமே இல்லைனாலும் தப்பா புரிஞ்சுக்க நம்மள சுத்தி ஒரு கூட்டம் காத்து கிடக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னடா இது நியாயமா இருக்கு? சைனாக்கார கறி சோறு சாப்பிட்டதுக்கு மொத்த உலகமே கை கழுவுற நிலைமை ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜோசியக்காரர்கிட்ட உங்க ஜாதகத்தை போய் காட்டுறீங்க. அவர் அதை பார்த்துட்டு கட்டம் சரியில்லை, பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்களும் அந்த பரிகாரத்தை பண்றீங்க. இப்போ வேற ஒரு ஜோசியர்கிட்ட அந்த ஜாதகத்தை காட்டுறீங்க. அவரும் அதே பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்றாரு. இல்ல இப்ப ஏற்கனவே செஞ்ச பரிகாரம் அந்த ஜாதகத்துல அப்டேட் ஆயிருக்குமா? இதுக்கு பதில் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இது 13ன்னு வருது? செந்திலுக்கு டவுட் வந்தா கவுண்டமணியே கேட்பாரு. நம்ம யாருக்கிட்ட கேட்கறது? நேரு சொன்னாரு சோம்பேறித்தனமே மிக மிக பெரிய எதிரின்னு. காந்தி சொன்னாரு எதிரிய நேசிங்கன்னு. இப்போ மாமா சொன்னதை கேக்குறதா இல்ல தாத்தா சொல்றதை கேக்குறதா? இன்னைக்கு சண்டே நைட்டா? வாழ்க்கை நாடகமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? நம்ம வாழ்க்கையில மழை, வெயில், குளிர்காலம்னு எல்லா காலமும் வரும். ஆனா இந்த நல்ல காலம் மட்டும் வரவே மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்டா நம்ம நாக்குக்கு மட்டும்தான் இனிக்கும். அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நம்ம உள்ளமும் இனிக்கும். கோபத்துல 10 நோய் உண்டாகலாம். ஒரு சிரிப்புல 100 நோய்கள் குறையலாம். குறள் எண் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எப்ப பார்த்தாலும் மனசு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. மனசுக்கு யோசிக்கிற தன்மை இல்லை, மூளைக்கு தான் இருக்கு.
இனிமே எனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லி பழகுங்க, சரியா? ஏமி, உங்களுக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தரோட பேரை சொல்லுங்க. எங்க அப்பா தான் இன்ன வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் எரும மாடுங்க வீட்டில் ஒரு வேலை செய்யாதுங்கன்னு. நம்ம சின்ராஸ்க்கு அப்புறம் ஒரே பாட்டில் பணக்காரரா ஆவனது இவரு தான். காலையிலே வேலைக்கு கிளம்பும்போது பூனை குறுக்க வந்துடுச்சு. சரி, சகுனம் சரியில்லை, லீவு போடலான்னு மேனேஜருக்கு கால் பண்ணா அவரு பூனையும் தூக்கிட்டு வேலைக்கு வான்னு சொல்றாரு. எனக்கு பையன் பிறந்தா அவனுக்கு ஐ லவ் யூன்னு தான் பேர் வைக்கணும். அப்பதான் பொண்ணுங்களாம் டே ஐ லவ் யூ, டே ஐ லவ் யூன்னு கூப்பிடுவாங்க. அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். நான் 1 மணி நேரத்தில் செய்யறத என் ஹஸ்பண்ட் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவாரு. அப்படி என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? நான் சமைப்பேன், அவர் சாப்பிடுவார். ஏற்றுக்க முடியாத 2 விஷயம்: மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற குழந்தைகள், அதை வேடிக்கையா எடுத்துக்கொள்கிற பெற்றோர்கள். நன்னடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வீட்டில் தானே இருக்க, லாக்டவுன் போட்டாலும் போடலைனாலும் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு என் புருஷன். உங்களுக்கு தற்கொலை எண்ணம் தோணுச்சுன்னா முதல்ல உங்க ஃப்ரெண்டை நினைச்சு பாருங்க. அந்த லூசி இந்த உலகத்துல பாரமா வாழும்போது நம்ம வாழ்ந்தா என்னன்னு தோணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் பென்சிலுக்கு பதிலா பேனாவை யூஸ் பண்றது எதுக்குன்னு தெரியுமா? இனி வரும் காலங்கள்ல நம்ம செய்யற தவறுகளை அழிக்கவும் திருத்தவும் கஷ்டம்ன்றத உணர்த்துறதுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்மளுக்கு நிம்மதியாக கறி சோறு கிடைக்குது. அதுலேயும் இந்த அமாவாசை வந்து மண்ணள்ளி போட்டுறது. என்ன கொடுமை சரவணன் இது! சிக்கலாக இருந்தாலும் சரி, சிக்னலாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் வலி தன்னால் கிடைக்கும். அவசரம் வேணாம் வாழ்க்கையில்.